ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹாலிவுட் காமெண்ட்ரி. நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் 2016 ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் அனிமேஷன் மூவியாக ரிலீஸ் ஆன குங்கு பாண்டா பார்ட் 3 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். குங்கு பாண்டா பார்ட் 1 பார்ட் 2 மூவியோட ரிவ்யூ வந்து மேலே ஐக்கானில் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ரீசெண்டாக குங்கு பாண்டா பார்ட் 4 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தோட மூவி ரிவ்யூவும் சீக்கிரமாக போட்டுருவேன். அதனால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சரி, இப்போ வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். குங்ஃபு பாண்டா பார்ட் 3 இந்த படத்தோட ஒன்லை ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்தோட வில்லனான காய் வந்து மனிதர்கள் இறந்ததுக்கப்புறம் வாழக்கூடிய ஆத்மா உலகம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கிறாரு. அதே சமயம் அங்கே உள்ள குங்கு மாஸ்டர்ஸோட சக்திகள் திறமைகள் எல்லாத்தையுமே வந்து அபகரித்து கொண்டு மறுபடியும் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய பூமிக்கு வந்து வராரு. இங்கே வந்து சைனாவில் உள்ள எல்லா குங்கு மாஸ்டர்ஸோட சக்திகள் திறமைகள் எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சுக்கிட்டு கடைசியாக வந்து நம்ம படத்தோட ஹீரோவான போவோட சக்தியை வந்து அபகரிக்கல அப்படின்னு வந்து வராரு. அப்படி வந்த இடத்துல என்ன ஆகுது, நம்ம ஹீரோவோட சக்தியை வந்து அந்த காய் வந்து எடுத்தார். கடைசியில் வந்து நம்ம படத்தோட வில்லலான காயை வந்து எப்படி மறுபடியும் ஆத்மா உலகத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து அனுப்பி வைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிற ஸ்டோரி தான் குங்கு பாண்டா பார்ட் 3. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது குங்கு பாண்டா பார்ட் 1 பார்ட் 2ஓட தொடர்ச்சியாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. குங்கு பாண்டா பார்ட் 1ல் வந்து நம்ம படத்தோட ஹீரோவோட வாழ்க்கையை பற்றி பெருசாக சொல்லாட்டியுமே வந்து குங்கு பாண்டா பார்ட் 2ல் வந்து நம்ம ஹீரோ பற்றி ரொம்பவுமே வந்து விவரமாக வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம படத்தோட ஹீரோ யார், நம்ம படத்தோட ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சு, எதுக்கு நம்ம படத்தோட வில்லனான செயின் வந்து எதுக்கு அவங்களோட அப்பா அம்மாவையும் மொத்த பாண்டாசி வந்து எதுக்கு வந்து கொல்லணும் அப்படிங்கிறத வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ஸ்டோரி வைஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதோட கண்டினியூஸாக தான் தேர்ட் பார்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் வந்து எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா வந்து அந்த சைன் வந்து நிறைய பாண்டாஸ் வந்து கொண்டாங்களே, அதுலேருந்து தப்பிச்ச ஒரு சில பாண்டாஸ் உட்பட நம்ம படத்தோட ஹீரோவோட அப்பாவும் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு மலைக்கு பின்னாடி இருக்க ஒரு மறைமுகமான கிராமத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க எல்லாத்தையுமே போய் சந்திக்கிற மாதிரியும் தான் வந்து தேர்ட் பார்ட்டில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து முழுக்க வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்து அவரோட தன்னோட அப்பாவோட சேர்ந்து மறுபடியும் அந்த மறைமுகமான கிராமத்துக்கு போய் அந்த பாண்டாஸோட வாழ்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் நம்ம படத்தோட வில்லனான காயை வந்து அழிக்கிற மாதிரியும் தான் இந்த படத்தை வந்து ஸ்டோரி வைஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. பர்சனலாக இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்தது. அனிமேஷன் வந்து சொல்லவே வேண்டாம், நல்ல எடிட்டிங் வைஸும் சரி சினிமாட்டிகிராஃபிக் வைஸும் சரி நல்லா சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து நான் 10க்கு 9 கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவி. மறக்காமல் இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. குங்கு பாண்டா பார்ட் 1 பார்ட் 2ஓட ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் சைடில் தெரிந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.